நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை மாதம், அதாவது சூரியன் மகர ராசிக்கு வர்றது தான் தை மாதம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அனைத்து ராசிக்கும் தை மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அதாவது இது 20% தான் கோச்சார ரீதியாக பலன்கள். மீதி 75% உங்களோட பிறப்பு ஜாதகம், ஜனனகால ஜாதகம்னு சொல்லுவோம். அதை வச்சு தான் முழுமையான, அதாவது மீதி 75, இப்போ நம்ம சொல்கிறது 25%, மீதி 75% உங்கள் ஜனனகால அடிப்படையில் தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ மேசராசியோட நாயகன் செவ்வாய் முதல் 7, அதாவது தை மாதத்துக்கு முதல் 7 நாட்கள் கடகத்தில் நீச்ச நிலைமையாக இருப்பார். அடுத்த 23 நாள் மிதுனத்தில் போயிடுவார். இப்போ குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனவரவு நல்லா இருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் நல்லா இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமைகள் நல்லா இருக்கும். 3ஆம் இடத்துல அதாவது இந்த 7 நாள் தை மாதத்தில் 7 நாள் நீச்சத்தில் இருப்பார். அதை 3ஆம் இடத்துக்கு போனதுக்கு பிற்பாடு உங்களோட தைரியம் நல்ல ஒரு முதல்ல இருந்தது நீச்ச நிலையில் இருந்ததை விட மீதி 23 நாள் நல்ல தைரியமாக எடுத்துக்கொண்ட முயற்சிகள், தைரியமாக இருப்பீங்க. எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மைகள் நல்லா இருக்கும். அதே மாதிரி இளைய சகோதரன் மூலிமா கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி உங்களோட 4ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால தாய் வழியில் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கும். தாய் மாமன் வழியில் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட 5ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குது. சுக்கிரன் அங்கேருந்து பார்க்குறாரு. அதனால் குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கொஞ்சம் சிறு அதாவது பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களாக இருந்தால் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். அதை அனுசரித்து போகக்கூடிய தன்மைகள் உங்கள்கிட்ட இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களோட 6ஆம் இடம் வேலை சம்பந்தமாக கடன் நோய் எதிரி ஸ்தானம்னு சொல்லுவோம். 6ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள், குழப்பங்கள் எல்லாமே சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி 7ஆம் இடம், உங்களோட 7ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்கள் இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள், தொழில்துறை பார்ட்னர்கள், அவங்கக்கிட்ட இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி ஒரு சரியாகக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி உங்களோட 8ஆம் இடத்துக்கு சனியோட பார்வையும் இருக்குது, குருவோட பார்வையும் இருக்குது. அதனால் திடீர் பண வரவு கண்டிப்பாக வரும். அந்த பணம் செலவாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். திடீர்னு பணம் வரும். சனியோட பார்வையினால் அது செலவாகக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி 9ஆம் இடம் புதன் ஒரு 10 நாள் இருப்பார். செவ்வாயோட பார்வையும் அங்கே இருக்குது 9ஆம் இடத்துக்கு. இதனால் தந்தை வழியில் அனுகூலங்கள் ஆதாயங்கள், தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்ற அமைப்புகள்னால் இது நல்லாவே இருக்குது. ஏற்கனவே கோர்ட்டு கேஸு, அப்பா வழி அதாவது தந்தை வழி சொத்துக்காக நிலுவையில் உள்ள வழக்குகள்லாம் இப்போ தீர்ப்பு வந்ததுன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக ஒரு சூழல்கள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. அதே மாதிரி குருவோட பார்வையும் இருக்குது. இது சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். இதனால் என்னென்னா அரசு சார்ந்த வழி, அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயங்கள் அனுகூலங்கள் இருக்கும். முதல்ல தந்தை வழியில் ஆதாயங்கள் அனுகூலங்கள். அதே மாதிரி ஏதாவது பணியிட, அதாவது பதவி ப்ரமோஷன், அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி ப்ரமோஷன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த பதவி உயர்வு
பதவி உயர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்கள் தான் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடம், 11ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறாரு. இப்போ சுக்கிரன் வந்து ஒரு 14 நாள் கும்பத்தில் இருப்பார், சனியோட இணைவில் இருப்பார். அதனால லாபங்கள், அதாவது 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகம், அதாவது தொழில் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான லாபங்கள் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி மூத்த சகோதரனால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டுங்க. அதே மாதிரி இரண்டாவது திருமணம், 7ஆம் இடம் தான் முதல் திருமணம், 11ஆம் இடம் வந்து இரண்டாவது திருமணம்னு சொல்லுவோம். அங்கே வந்து சுக்கிரன் போகிறதுனால ஏற்கனவே முதல் திருமணம் வந்து சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மறுமணத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த அமைப்பு மறுமணம், இரண்டாவது திருமணம் அமைப்புகள்லாம் நல்லாவே உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி 12ஆம் இடம், 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. அவர் வந்து குருவோட வீட்டில் இருக்கிறதுனால ஒரு நல்ல விதமான தன்மைகள் தான் இருக்கும். என்ன அப்படின்னா சுப பலன்கள் தான் இருக்கும். வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்ற அமைப்புகள்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிறது, ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, டாக்ஸி ஓட்டுறவங்க, அந்த மாதிரி ட்ராவல்ஸ் வச்சு ஓடிக்கொண்டே இருக்கிற தொழில், அப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி, இந்த தொழில்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாக சூழ்நிலையாகவே இருக்கும். இன்னொன்று, இப்போ 14 நாள் வந்து சுக்கிரன் வந்து கும்பத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் மீனத்துக்கு ராகுவோட இணையும் போது அங்கே வந்து சுக்கிரன் வந்து உச்சமடைவதனால இன்னும் சிறப்பாக, அதாவது 14 நாள் 2 வாரத்துக்கு பிற்பாடு உங்களுக்கு அந்த யோகங்கள்லாம் வந்து 12ஆம் இட யோகங்கள், ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாடு யோகம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.